வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வரும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காமேஷ் ப்ரோ இங்கே இருக்கார் இல்லையா, அவர் கூட சேர்ந்து ஒரு சில நியூஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. நிறைய நியூஸ் ப்ரோ இப்போலாம். ஆமாம், எவ்வளோ நியூஸ் பாருங்க. டெலிகிராமோட ஃபவுண்டரையும் தூக்கிட்டாங்க. ஆமாம், டெலிகிராம் பேன் ஆக போகுதுன்னு வதந்தியும் பரப்பி போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். நிஜமாவே பேன் ஆகுமானும் தெரியல. இதை பற்றி வேற பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. இந்தியாவில் வந்து டெலிகிராம் பேன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அப்படி என்னாச்சுன்னா பிரச்சனையில மாட்ட போகிறது என்னவோ நம்ம சிவோதா. என்னன்னா இப்போ எடுக்கிற வீடியோ பூரா நம்ம வந்து ஒரு விஷுவல் டிரைவ் மாதிரி அதை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்காக ப்ரீமியம்லாம் போட்டு வச்சிருக்கேன் ப்ரோ. 4 GB வரைக்கும் ஃபைல் அனுப்பலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ப்ரீமியம் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் டெலிகிராமு. நான் எனக்கு தெரியுமா, நான் வந்து இந்த வாட்ஸ்அப் வந்து வருஷத்துக்கு 50 ரூபா இருந்தது ஒரு பீரியட். ஆமாம் இருந்தது. அந்த பீரியடில் சும்மா இல்லாமல் 9 வருஷத்துக்கு நான் போட்டேன் 450 ரூபா. வச்சுக்கடா அப்படின்னு போட்டேன். போட்டு 3 வாரத்தில் அதை ஃப்ரீ ஆக்கி விட்டேன். 450 ரூபா. ஓஹோ, நீங்கள் எப்பயும் சொல்லுவீங்களே எள்ளு. ஆமாம். ஸோ அந்த மாதிரி முடிஞ்சு போச்சு. இது இப்போ சமீபமாக நடந்த விஷயம். இன்னொரு காமெடி என்னென்னா, யூடியூப் இருக்குல்ல, இவ்வளோ நாள் நான் என்னோட ஒரே அக்கௌண்ட்டுக்கு தாங்க வச்சுருந்தேன். ஃபேமிலின்னா 5 அக்கௌண்ட்டாக நம்ம வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. 189 ரூபா தானே அப்படின்னு போன மாதம் தான் மாற்றினேன்னா அது இன்னும் அடுத்த மாதம் இது கூட வரல. நான் அதுவும் நம்ம மாற்றின முகூர்த்தம் தான் பாருங்க 300 ரூபாயை மாற்றிட்டாங்க. 300 ரூபாயா மாற்றிட்டாங்க. நான் யூடியூப் ஃபேமிலி வந்து 2019 யூஸ் பண்ணுறேன். ஓகே. இப்போ வந்து எனக்கு என்னென்னா, நான் நேற்று இதை சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ண ட்ரை பண்ணேன். ஒருவேளை நம்ம என்ன அமௌண்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போமோ அதே அமௌண்ட்டு தான் எடுப்பாங்களா, இல்லை மாறிடுச்சுன்னா அதுவும் மாறுமா? மாறும் ப்ரோ. ஆட்டோ ரெனியூவலில் தான் இருக்கும்னு வைங்களேன். ஆட்டோ ரெனியூவலில் இருந்ததுன்னா அமௌண்ட். ஆமாம், எனக்கு இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 149 இருந்தது, இப்போ 199. அதுவே ரெனியூவல் ஆகி போகுது. ஆமாம், மாறி அதுவே மாறிக்கும். ஓகே. ஸோ இப்போ இதுவும் 299க்கு மாறிடும். ஸோ யாரெல்லாம் 6 பேர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்களோ ஓகே. இப்போது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, வீட்டில் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஓகே. அப்புறம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா ஓகே. ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ப்ரோ ஜாலி. இதெல்லாம் காலேஜ் பசங்க தான். ஏன்னு பார்த்தா அவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஆளுக்கு 50 ரூபான்னு பிரிச்சுக்கலாம் ஒரு 6 பேர். ஆமாம், அந்த மாதிரி நம்ம ஃபேமிலிக்குள்ளே பிரிக்க முடியாதுல்ல. யாருக்கு கொடுத்தாலும் நாம தானே கொடுக்கணும். ஆமாம், சரி. இப்போ டெலிகிராம் நிலைமை என்ன அப்படின்னும் போது இப்போதைக்கு தெளிவான ஒரு பதில் எதுவும் இல்லை. டெலிகிராமில் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடந்தது, ட்ரக் டிராஃபிக்கிங் நடந்தது, ஹியூமன் டிராஃபிக்கிங் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு ஒன்றா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடிக்கடி 4 GB வரைக்கும் அனுப்பலான்னு போன வாரம் தான் இதே மாதிரி தான் என்கிட்ட சொன்னார். நம்மளும் டெலிகிராம் ப்ரீமியம் வாங்கலான்னு நினச்சேன். இல்லை, வாங்கி 1 மந்த் ஆக போகுது. ஐயோ, உங்களுக்குமா? வைப்லைட் சேம் பிளேட் 1 மந்த் ஆக போகுது. அதெல்லாம் ஃப்ரீலாம் மாற்ற மாட்டான். அதே மாதிரி பேன்லாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ. என்ன கேட்டால் பேன்லாம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா அப்படி டெலிகிராமை பேன் பண்ணுறதா இருந்தால் முதல்ல இந்த வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் பேன் பண்ணணும். எப்படி நல்லா இருக்கு இந்த கோரிக்கை? இன்ஸ்டாவையும் சேர்த்து. ஓகே. ஸோ இந்த மெட்டா ஃபேமிலியை வந்து அப்போ இப்படி தான் யோசிச்சு பாருங்களேன். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், த்ரெட்ஸ் தூக்குறாங்க. யூடியூப்லேயே பேசுகிறோம், யூடியூப்பை தூக்குறாங்க. நிம்மதியாக இருப்பாங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? எனக்கு ஒரு டவுட் இருக்கு ரொம்ப நாளா. எல்லாம் இந்த மாதிரியான சோஷியல் ஆப்ஸ் எல்லாத்தையுமே திடீர்னு ஒரு நாள் ஓவர் நைட்ல தூக்கிட்டாங்கன்னு வைங்களேன். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஏதாவது ஒன்று வரதுக்கு ட்ரை பண்ணணும்னு வைங்க. கொஞ்சம் நாள் ஆகும். இதில் இருக்கிற அளவுக்கு ஃபீச்சர்ஸும் இருக்காது. எதுவும் என்ன ஒன்றுனா, நம்ம இந்த கொரோனா பீரியட்ல எதுவும் பண்ண முடியாம இந்த இணையதளத்து பக்கம் வந்தோம் இல்லையா, திருப்பி அப்போ என்ன பண்ணோன்றதை பார்த்து அதை பண்ண ஆரம்பிச்சிருவோம். குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒய்ஃபோட பேசுகிறவங்க பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஒய்ஃபுக்கும் வேற ஆள் கிடையாது. அதாவது நாம் வந்து ஆம்பளைங்களை மட்டும் குத்தம் சொல்லக்கூடாது. எல்லா இடத்துலையும் 2 சைடும் தான். என்னென்னா, நாம் ஒரு பக்கம் வந்து இது எல்லாமே எப்படி நடக்கும்னா, இவன் எப்போ பார்த்தாலும் யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கான், இல்லை ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருக்கான்னா, நாமும் நம்மளோட லைஃப் பார்ட்னர்கிட்டயோ இல்லை நம்மளுடைய அம்மா அப்பா கிட்டேயோ பேச போகும்போது அவங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ அப்படி தான் இருக்கு. ஸோ அதனால என்னென்னா, இது எல்லாருமே தான். ஒரு சமூகம் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து கெடுத்துட்டான், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ இந்த மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்கு இல்லையா, ஏதோ இப்படி கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து என்னென்னா, ஆம்பளைங்களை மட்டுமே குத்தம் சொல்கிறாங்க. கரெக்ட் தான். இல்லை, எனக்கு என்னன்னா, அதான் ஏதோ இதில் வந்து என்னென்னா, எல்லா இடத்துலையுமே ஒரு குழந்தையை வளர்க்குறது கூட ஒரு பெண்ணை வந்து பாதுகாப்பாக வளர்க்கணும்னு எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு ஆணுக்கும் பாதுகாப்பு தேவை. ஒரு ஆணையும் எப்படி ஒரு பெண்ணோட எப்படி பழகணும் அப்படின்னு வளர்க்க வேண்டிய கடமை நம்ம அம்மா அப்பாவுக்கு உண்டு. அது நமக்கு உண்டு. நம்ம அம்மா அப்பாலாம் அவங்களாம் நெக்ஸ்ட் இதுக்கு போயிட்டு அவங்களாம் எப்படி வளர்க்கணுமோ வளர்த்துட்டாங்க. அட்லீஸ்ட் வளர்த்துட்டாங்க. ஒரு பையன் தப்பு பண்றான்னா அந்த பையனை தப்பு பண்ணாம தடுக்கிறதோ இல்லை அதை வளர்க்க வேண்டியதோ ஒரு அம்மா அப்பாவோட கையில இருக்கு. அது அவங்களுடைய கடமை. அது கட்டாயமா அது ஒரு பெண்ணுக்கு இது இருக்குன்னு. அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே சரி சமமாக இருக்குது. ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்பை வந்து இன்னொருத்தர் ஒத்துக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு வேணால் பின்னாடி ஒரு விஷயம் இது பண்ணலாம். நான் வாழ்க்கையில் சாதிக்கணும் அதுக்காக ஒத்துக்கிட்டேன்,
நான் ஏதாவது பூசி முழுகலாம். கார்னர் பண்ணிட்டாங்கன்னு பூசி முழுகலாம். முடியாதுன்னா அன்னைக்கே வெளில வரணும். 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு ஒருத்தர் மேல தப்பு சொல்றதே நான் தப்புன்னு சொல்லுவேன். கரெக்ட். இன்னைக்கு 4 பேர் தப்பு சொல்றாங்க, 4 பேர் இது வந்துட்டாங்க. எப்படி இருக்குன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஷாமி ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆனால் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்குது. நம்ம வந்து ஸ்பாட் பண்ணிவிட்டு அந்த மிஸ்டேக் வந்து எதுவுமே கேள்வியே கேட்காம இல்லைங்க ஷாமி நல்லா தாங்க இருக்குது, நல்லா இருக்குங்களா, ஒரு 10 வருஷம் யூஸ் பண்ணிட்டு திடீர்னு பார்த்தா புதுசாக ஒரு டவுமி அப்படின்னு ஒருத்தன் வரான், அதில் எல்லாமே சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது. வேற வழி தெரியலங்க, இவ்வளவு நாளா அது எப்படியோ யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி அதனால தான் நாங்கள் சாம்சங் யூஸ் பண்ணுவோம், சாம்சங்ல தான் ரெக்கார்ட் பண்றோம். அதுல இருக்கிற தப்பை எல்லாரும் சொல்லுவாங்க, சாம்சங் வாங்கிட்டு சாம்சங் ஏங்க காரி துப்புறீங்க அப்படின்னு கேட்குறவங்க. அந்த சாம்சங் நாங்கள் யூஸ் பண்றோம், அந்த சாம்சங்ல இருக்கிற டிராபேக் எங்களுக்கு தெரியும். சார்ஜ் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு 4லேருந்து 5 மணி நேரம் ஆகும். வேற லெவல்ல. ஆமாம், நல்ல ப்ரொபோசல். அதாவது இதில் வந்து அந்த ஸ்க்ரீன் ஆன் டைம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஸ்க்ரீன் ஆன் டைம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு, மொத்தமாக யூஸ் பண்ணுற டைம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு, ஸ்டாண்ட் பை ஸ்க்ரீன் ஆன். இப்போ இந்த ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து இப்போ என்னுடைய இதில் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 7 ஹவர்ஸ் இப்போ கிடைக்குது ஸ்க்ரீன் ஆன் டைம். பட் அது எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோன்னு இருக்கு. நான் இதுலேயே யூடியூப் வீடியோ 7 மணி நேரம் பார்த்துட்டேன்னா 7 மணி நேரம் முடிஞ்சு போயிடும். ஆனால் அதே நான் அப்படி ஹோல்ட் பண்ணி வச்சேன்னா 1.5 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதை நான் மெயின் மொபைலாக இன்ஸ்டெட் ஆஃப் GT6க்கு பதிலாக மெயின் மொபைலாக யூஸ் பண்ணேன்னா காத்தால போட்டால் சாயங்காலத்துக்குள்ளே போயிடும். ஏன்னா பேக்ரவுண்டில் நிறையா ரன் ஆகும். ஓகே, கேஸே எப்படியா? ஆமாம், எவ்வளோ ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி பண்ணாவே வச்சுட்டு சுத்துறாரியா. சரி, இவர்கிட்ட இருந்து நம்ம வந்து S24 Ultra வாங்கிடலாம் ப்ரோ. ஓகே, நீங்க எல்லாரும் சொல்லுங்க, நீங்க எல்லாரும் S24 Ultraக்கு நம்ம அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா காமேஷ் ப்ரோ இருக்கிறத நம்ம தூக்கிடலாம். ஓகே, ஏன்னா நமக்கும் சீரியஸா ஸ்டோரேஜ் மாதிரியான ஆஸ்பெக்ட்ல ஃபோன் தேவைப்படுது. S23 Ultraல இருக்கிற நம்ம எல்லாமே நம்ம 512 GB தான் யூஸ் பண்றோம். அவரு பெரிய ஆளு, அவரு பண்ணுவாரு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 256 தான் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஸ்டோரேஜ் பத்தல, அதனால நம்ம இதுக்கு மூவ் ஆயிடலாம். சரி, இப்போ சோஷியல் ஆப்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்னா வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது தான் கொஸ்டினா வந்தது. நீங்க சோஷியல் ஆப்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா பழையபடி நாமோ இந்த இதுலேருந்து SMS பார்ப்போம், ஃபோன் பேசுவோம், அழகழகான பாடல்கள் கேட்போம். சரியான பாட்டு இல்லைனாக்கா சரியான பாட்டு தர சொல்லுவோம். இல்லை பழைய இளையராஜா பாட்டு இருக்குது, MSV பாட்டு இருக்குது, வித்யாசாகர் பாட்டு இருக்குது, AR ரகுமானே அந்த பீரியட்லாம் நல்லா தான் போட்டிருக்காரு. இப்போ வந்து அப்படி கேட்டு அப்படி நல்லா, அதாவது AR ரகுமானுடைய பழைய படம்லாம் எப்படி இருக்கும், கேட்க நல்லா இருக்கும். நம்ம தான் அந்த படம் பேரே தெரியல, காதல் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க பாடலாம் கேட்டு ஷாக் ஆகிட்டு இருந்தோம்ல. ஆமாம், ஸோ அந்த மாதிரி என்னன்னா நிறைய அந்த மாதிரி பாடல்கள்லாம் நம்ம கேட்போம். கரெக்ட் தான். அப்படி அதாவது கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வாக்கிங் போவோம், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிட்டு வருவோம், 4 இடத்துக்கு நிம்மதியா போவோம். ஆமாம், நமக்கு ரோட்ல நம்ம போகும்போது வலிக்கு விழுந்தா 4 பேர் தூக்க வருவாங்க. ரெண்டாவது ஒரு 4 பேர் உட்காந்துருந்தா 4 பேருக்குள்ள பேசுவோம். எல்லாரும் கீழே குனிஞ்சு மொபைலில் தடவி பார்த்துட்டு இருக்க மாட்டோம். இல்லை, முன்னெல்லாம் டிராவல் பண்ணும்போது அப்படிதான் ப்ரோ இருந்தது. ஏன்னா நான் ஸ்கூல் வந்து ஹாஸ்டல் தானே, டிராவல் பண்ணும்போது நாம பாடிட்டு போவாங்க. நான் இப்போ அந்த நண்பர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. அப்போ கூட வந்த பஸ்ஸில் எங்கள் கூட வந்த நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க. ஒரு சிலர் இன்னும் எங்கள் கூட சினிமாவில் இருக்காங்க. இந்த முத்தின கத்திரிக்காய் படம் வெங்கடேஷ் இருக்கார் இல்லையா, ஆமாம், அவர்லாம் நாங்களாம் ஒன்றா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க. நான் வந்து அப்படியே வந்து இப்படி ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆகிட்டேன். சிங்கர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், நடிகன் இப்படி போயாச்சு. அவர் டைரக்டர் ரைட்டர். ஆனால் நாங்கள்லாம் ஒரே பஸ்ஸில் 52K நங்கநல்லூர்லேருந்து போவோம், பாரிஸ் போவோம், கீழ்கட்லையிலேருந்து போகிற பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவோம் காத்தால. ஸோ அப்போ அந்த ட்ராவல் பண்ணும்போது எல்லாரும் என்டர்டைன்மெண்ட், அதாவது யாருமே யாரையும் கிண்டல் பண்ணுறதுனால அந்த ஒரு கேங், அந்த பஸ் அந்த டைம் வரவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம். 52K. ஆமாம், இப்பயும் அது இருக்கா ப்ரோ? 52K இருக்கு, 18D இருக்கு, இதெல்லாம் இருக்கு அந்த ரூட்ல. ஆனா இந்த மாதிரி ஆளுங்க தான் இல்ல. கரெக்டா, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற பசங்க இந்த மாதிரி என்ஜாய் பண்றாங்களான்னு தெரியல. ஒரு கண்டக்டர்ஸ்லேருந்து டிரைவர்லேருந்து எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. படியில் நிற்பாங்க, படியில் நின்று ட்ராவல் பண்ணுறது தப்பு. ஆனால் அது லிமிட் தெரியும். அந்த முதல் படி 2வது படி அது கீழே தொங்க மாட்டாங்க. இப்போ ரொம்ப தொங்கிட்டு இப்படிலாம் போகிறாங்கல்ல, அப்பவும் என்ஜாய் பண்ணியிருக்கோம். அப்பவும் எல்லாருமே அந்த என்ஜாய்மெண்ட் வந்து ஒரு லிமிட்டோடு இருந்திருக்கு, யாரையும் ஹர்ட் பண்ணதில்லை. கரெக்ட். அன்னைக்கும் திட்டுறவங்க இருந்திருக்காங்க. திட்டுறவங்களை வந்து நாங்கள் ரொம்ப கிண்டல்லாம் கிடையாது, திட்டுறவங்க இருந்திருக்காங்க. திட்டுறவங்களை கேட்டுக்கிட்டு உள்ள வந்துடுறது. அவங்க போனதுக்கப்புறம் திரும்ப வெளில நிற்கிறது. ஆமாம், அவங்களும் என்ஜாய். அதான் நம்ம சொன்னா 4 பதிலுக்கு கேட்டாங்க, நிம்மதியாக அவங்க இறங்கி போவாங்க. அதுக்கப்புறமா போய் வாசல்ல நின்னுக்கிறது. சில கண்டக்டர்ஸ் இருக்காங்க, கீழே தொங்கினா வண்டி ஓரம் கட்டி நிறுத்திடுவாங்க. டிரைவர் வரைக்குமே திட்டுவாரியோ, அவங்க வந்த போயிடுவாங்க. அதாவது என்னன்னா, அந்த தொங்குறவன் இருக்கான்ல, வண்டி நிற்கிறத பார்த்து பின்னாடி வண்டியில் ஏறிட்டு போயிடுவான். சைடுல ஃப்ரெண்ட் விட்டா சைடுல ஃப்ரெண்ட் வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாமல, மச்சான் அப்படியே ஏறி கடா போலாம் அப்படின்னு. அதாவது தொங்குறவன் தொங்கிட்டே இருப்பான், ரொம்ப நேரம் வண்டி நின்றுட்டே இருக்குமா, வேற வழி இல்லாமல் பின்னாடி வர வண்டியில் அவன் ஏறி போயிடும். அவன் போனதுக்கு அப்புறம் இந்த வண்டி மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கண்டக்டர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க.
ஸோ அதெல்லாம் ஒரு காலங்க. மொத்தம் பாருங்களேன், சோஷியல் மீடியாவில் அந்த காலத்தில் நம்ம தொங்கிட்டுலாம் போயிருக்கோம். எஸ், இப்பயும் தொங்குறாங்க. இப்போ வேற மாதிரி இருக்கு, சோஷியல் மீடியாவில் ஃபீச்சர் ஆகணும்னு சொல்லி தொங்கிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அது அழகாக இப்போல்லாம் பிடிச்சிக்குள்ள வச்சுறாங்க. ஓகே. ஸோ அதான் ப்ரோ, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக அந்த ஃபோனில் வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னா கண்ணெல்லாம் கொஞ்சம் தெளிவாகும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ எனக்கும் பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக என்னோட ஒர்க்லையும் நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா 8 மணி நேரத்துக்கு மேலே லேப்டாப் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ நான் கண்ணாடி போட்டுட்டு லேப்டாப் யூஸ் பண்ணுற அளவுக்கு இன்னும் கண்ணு மொக்கையாகலன்ற முக்கால்வாசி நேரம் நானுமே என்ன தப்பு பண்ணுறேன்னாக்கா, இப்போ நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறோம், யூடியூப் போட்டது என்னங்கிறத பார்க்குறோம். ஸோ என்ன நடப்பு அப்படிங்கிறத எனக்கு நியூஸ் பார்க்குறதுக்கு பதில் யூடியூப்பில் ஒரு 10 பேர் சொல்கிறத கேட்டு எது உண்மையாக இருக்குமோ நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. இப்போ ஒரு சிலர்லாம் கேட்பாங்க, நீங்கள் நம்ம டெக்கை மட்டும்தான் பார்க்குறோம், பெரிய எந்த விதமான நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எதையுமே நம்ம கவர் பண்ணுறதில்ல. ஏன் கவர் பண்ணுறதில்லைன்னா, நம்மளை பார்க்குறவங்க ஒன்று கிண்டலாவோ ஜாலியாவோ பார்த்துப்பேன். எல்லாருமே அதை தான் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே அது தெரியுது, உக்ரைன் வார் தெரியுது, ஒரு பக்கம் இது தெரியுது. அதெல்லாம் நம்ம கவர் பண்ண ஏன் விரும்பலைன்னா, ஒரு பாசிட்டிவிட்டி அதில் நம்ம நல்லா இருக்கணுங்கிறத நினச்சி நம்ம நல்லதை நினச்சோம்னாலே, நம்மளதை பார்க்குற போது அந்த ஒரு உணர்வு வந்ததுனாலே எல்லாருமே நல்லா இருப்போங்கிற ஒரு இதை மறந்துடுவீங்க. இன்னொன்று, உங்களை சுற்றி நடக்கிற எல்லா கொடுமைகளையும் நீங்கள் மறந்து ஒரு 5 நிமிஷம் நிம்மதியாக இருப்பீங்களேன்னு சொல்லி. என்னதான் டிஜிட்டல் டீடாக்ஸாக இருக்க முடியலனாலும் டிஜிட்டலாவது அதில் ஒரு டிஜிட்டல் டீடாக்ஸை பற்றி பேசுவோம்ல. அதாவது என்னென்னா, எதை பற்றி நினைக்கிறாயோ அதாக நீ மாறுவாயின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம திருப்பி ஏன்டா யூடியூப்பில் வந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. இல்லை கரெக்ட். வேறு அதுக்கு தான் நம்ம இப்போ பூமர் பாட்காஸ்ட் தனியாக இருக்குது. நீங்கள் வந்து பாட்காஸ்ட் அப்ளிகேஷனில் கூட லிசன் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளேலிஸ்ட் அங்கே வந்துடும். நீங்கள் எங்களை பார்க்கலாம், இல்லை கேட்டால் போகிறோங்கிற ஒரு விஷயம் ஹைலைட் பாருங்க. ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், முதல் சந்தோஷப்படுற ஆள் நான். இல்லை இப்போ ஹைலைட் பாருங்க, நார்மலாக வந்து இப்போ நிறைய பேர் லிசன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய 2 நண்பர்களுக்கு பிறந்த நாள். ராஜ்கமலுக்கும் ரிந்தியா அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்த நாள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அந்த காலத்தில் ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் பண்ணி பேசுறதுல என்ன இருக்கு? இல்லை இப்போ பிஸியான லைஃப் அந்த ஆப்பெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு ஃபோன் பண்ணி பேசுவேன்ல. இல்லை கரெக்ட் ப்ரோ. இப்போ முன்ன வந்து எப்படின்னா, இது ஒரு ஃபேக்ட் இருக்குன்னு வைங்க. அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்கன்னா அவங்க ஃபோன் அவங்க பிஏ கிட்ட இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா லெட்டர் போடுவோம், பிளான் பண்ணி முன்னாடியே போட்டுருவாங்க இல்லையா. ஆமாம், பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு முதல்ல லெட்டர் போட்டுருவாங்க. ஸோ அதுவும் வந்து நல்ல பிளான் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ மிஸ் ஆகுது. லெட்டருங்கிற ஒரு விஷயம் எப்பயும் மிஸ் ஆகி போச்சு. நிச்சயமா. ஆமாம். ஸோ இது வந்து எப்போ திரும்ப வரப்போகுதுன்னு இது வரைக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம நண்பர்களுக்கெல்லாம் பிறந்த நாள் அப்படின்னு ஞாபகம் வருது. ஒரு குரூப்பாக இருக்கும், இல்லை வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் போட்டதை பார்த்து நம்ம அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம். உண்மைதான். இல்லைன்னா அந்த ஞாபகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஒரு சில அந்த பழங்கால எப்பயுமே வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டோட தான் எல்லாரும் ஞாபகம் வச்சிருப்பாங்களே தவிர எல்லாரோடதையும் ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்கிறது ஃபேக்ட் தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கர்ட்டசி மாதிரி ஆயிடுது. ஓகே, இவனும் நம்ம கிளாஸ்ல தான் படிச்சான், ஓகே இவனுக்கு இன்னைக்கு பர்த்டே போல அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்றாங்க. பட் முன்ன எப்படி இருக்கும்னா, நிஜமாவே அந்த நியர் அண்ட் டியர் மட்டும் தான் ஞாபகம் வச்சிருப்பாங்க. எதுலயும் நோட்லாம் பண்ணிருக்க மாட்டாங்களே ப்ரோ. அப்பெல்லாம் மெமரியில தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, ஆமா அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் பிறந்த நாளை வந்து ஊரே கொண்டாடும், அந்த மந்தையே உலகமே கொண்டாடும். இப்பெல்லாம் நான் செப்டம்பர்ல நான் பிறந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செப்டம்பர்ல தான் ஐஃபோன் வரும், அந்த செப்டம்பர்ல தான் ஆப்பெல்லாம் அடுத்த லெவல் போய், அது வந்து ஆப்பிள் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஒரு பர்த்டே கொண்டாடுவாங்க. ஆமாம், எப்படி பாருங்களேன் எப்படி யோசிச்சு. அதாவது ஒரு சில பிறந்தநாள் அப்படி ஒரு பிறந்தநாள்னு பேசும்போது செப்டம்பர் அப்படின்னு ஞாபகம் வரும்போது பாருங்க 1UI7 அப்போ தான் வரும். ஒரு ஐடியாவோடய இருக்காருங்க நம்மள. ஒரு ஐடியாவோடய எப்படி வந்து மக்கள் எதில் ரொம்ப ஈர்ப்பாக இருக்காங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் நான் வைக்கிறேன் என் பிறந்தநாள் அப்படின்னு. ஆமாம், சரி ஓகே. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, இன்கேஸ் இப்போ இந்த சோஷியல் ஆப்ஸ் எல்லாம் இல்லாமல் போச்சு அப்படின்னா, இன்டர்நெட் இருக்கட்டும், வெப் இருக்கட்டும், அதெல்லாம் எப்பயும் மாதிரி நம்ம வந்து அதாவே இருக்கட்டும். ஆனால் இப்போ இது இல்லை அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தா, ஸ்க்ரீன் டைம் அது ரெடியூஸ் ஆகும். ப்ளஸ் இப்போ கண் வந்து என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட்டாக இருக்கிறது வந்து அப்படியே பொறுமையாக அப்படியே மங்கிக்கிட்டே வரும். அந்த பிளாக் வந்து உங்களுக்கு எதுவும் மாறாது. மேக்ஸிமம் கேட்ராக்ட் வந்தால் தெரிய போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி ஒயிட் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒயிட் ஏரியா ஆஃப் அவர் ஐ, அது வந்து அந்த பிரைட் ஒயிட்டாக இருந்தது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்க்ரீன் பார்க்குறோமோ அதே மாதிரி தூக்கம் கெட்டு போகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒயிட் அந்த தன்மையை இழந்து அப்படியே பொறுமையாக எல்லோவாக மாறி மஞ்சள் காமலையே வந்துடும் போல. வெரி குட். அந்த மாதிரி தான் மாறிக்கிட்டு வருது. அது நம்மளால் நல்லா பார்க்க முடியுது. எனக்கும் அதை வந்து என்னால் உணர முடியுது. ஏன்னா இப்போ நான் இருக்கிற ப்ராஜெக்ட்ல என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நான் எப்போ பாரு லேப்டாப் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு. 8 மணி நேரம் படம் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? என்னெல்லாம் விட்டானாலாம் எது அந்த பழைய எது ப்ரோ அது ஓடிடி அப்ளிகேஷன் டெஸ்டிங். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போட ஓவரால் ஃபீச்சர் எல்லாத்தையும் நீங்கள் எவ்வளோ தூரத்துல இருந்து பார்ப்பீங்க. நான் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் டாஸ்க்குங்கிறது ரிப்போர்ட் அனுப்பும் போது எனக்கு லேப்டாப் தேவை. என் ஒர்க் என்னன்னா, ஒரு டிவியில் இருக்கிற ஒரு ஆப்னு வச்சுக்கோங்களேன், டிவிக்கும் எனக்கும் ஒரு அட்லீஸ்ட் நான் ஒரு 4 மீட்டர் 5 மீட்டர் இடைவெளி நின்று கூட நான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு போயிடலாம்.
இப்போ லேப்டாப்ல நீங்க வந்து உட்கார்ந்து கோட் அடிக்கிற டெவலப்பர்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி அதை டெஸ்ட் பண்ற டெஸ்டர்ஸா இருக்கட்டும், இப்போ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல இருக்கேன். அப்படியா? ஆமா. அப்ப என்ன ஆகும், இப்போ எப்ப பாரு நான் உட்காந்து பேக் அண்ட் சர்வர்ல இருக்க டேட்டாவை வந்து ஃபெச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப என்ன ஆகும், டிஸ்பிளேல வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் 8 மணி நேரத்துக்கு மேல. வெரி குட். முன்ன வந்து டிவியோட டிஸ்பிளேங்கிறனால என்ன ஆயிடுதுன்னா, டிவியோட பிரைட்னஸ் வேணா நான் கம்மி பண்ணிக்கலாம், இந்த ரூம்ல வந்து ஆல்ரெடி லைட்ஸ் கொஞ்சம் அதிகமா போட்டுக்கலாம். ஸோ அது எனக்கு ரொம்ப பளிர்னு அடிக்கிற மாதிரி இல்லாம நான் வந்து சிச்சுவேஷனை மாத்திக்கலாம். இங்க முடியாது, இதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் டிஸ்பிளே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இப்போ சரி இந்த டிஸ்பிளேல தான் அப்படி இருக்கு, வேற ஏதாவது நல்ல டிஸ்பிளேக்கு போகலாம் அப்படின்னாலும் எப்படியா இருந்தாலும் இந்த ஸ்கிரீன்ல நம்ம டைம் அதிகமாக கண் வந்து ரொம்ப கஷ்டப்படுது. இதுல இன்னொரு கொடுமை பாருங்க, இந்த கண்ணு பிரச்சனை பத்தி பேசும்போது தான் தோணுது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகாதவங்களுக்குலாம் இப்போ கண் என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல ட்ரை ஆயிடுது. ஆமா. இதுக்காக போய் டாக்டர் பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நடக்குது. இல்லை, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நிறைய விஷயங்கள் நாம கவனிச்சுக்கிறது இல்லைங்கிறது தெரிய வருது. சின்ன குழந்தையில இருந்தே இப்போ நிறைய விஷயங்கள். ஸோ நாம் இந்த சோஷியல் நெட்வொர்க் இந்த ஆப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அதில் மற்றவனுக்கு என்ன நடக்குதுன்னு நிறையா பார்க்குறோமே தவிர நமக்கு என்ன பண்ணிக்கணுன்றதை மறந்துடுறோம். உண்மைதான், உண்மைதான் இல்லையா? அதை ஞாபகப்படுத்தணும். அதை ஞாபகப்படுத்துறதும் நமக்கு நல்லதுன்னு தோணுது. நம்மளை இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க, நம்மளை திட்டுறவங்க, நம்மளை பாராட்டுறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். நான் இல்லைன்னு சொல்ல வரல. இந்த வீடியோ எதுக்காக பார்க்கணுன்னா இந்த மாதிரி விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக. பூமர் அப்படின்னா அப்படி தானே இதில். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தோணுது ப்ரோ. எப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி சோஷியல் ஆப்ஸை சரி லிமிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா இன்னைக்கு அதெல்லாம் டிஜிட்டல் வெல்பிங்னு அவனே சொல்லியிருக்கான். எவ்வளோ நேரம் வேலை செய்கிறேன், எவ்வளோ நேரம் பார்க்கலாங்கிறதெல்லாம் அதெல்லாம் சொல்கிறான், வச்சுருக்கான். என்ன பண்ணுறான்னா, இப்போது நான் இது இவ்வளோ ஏன் ஓப்பனாகவே பேசுகிறேனே, ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டு இருப்பேன் மக்கள்கிட்ட, தேவையில்லாமல் சம்மந்தமே இல்லாமல் கப்புள்ஸ் கண்டென்ட்டை புஷ் பண்ணான் என்னோட ஃபீடுக்கு. ரிஜெக்ட். அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ் சேனல் கொடுக்கணும். சம்மந்தமே இல்லை ப்ரோ, நான் ஏன் ப்ரோ அந்த வீடியோலாம் பார்க்கணும். இப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னா உடனே திரும்ப வேற ஒரு கண்டென்ட் சம்மந்தமே இல்லை, எனக்கு டெக் ரிலேட்டடாக இல்லாமல் வேற இங்கே பாலிடிக்ஸில் பேர் புதுசாக நடக்குது. எங்கே இங்கத்தே பாலிடிக்ஸ் இல்லை, அதுவும் ஏதோ வேர்ல்டு பாலிடிக்ஸ், அதுவும் சம்மந்தமே இல்லாமல். இப்போ ரீசெண்டாக நீங்கள் இப்போ சொன்னீங்க தெரியுமா, கேரளாவில் ஏதோ பிரச்சனைன்னு, அந்த மாதிரி சூடானில் என்ன பிரச்சனை நடந்தது தெரியுமா, அங்கே என்ன பிரச்சனை நடந்தது எனக்கு என்னடா அப்படிதான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதுலேருந்துலாம் இந்த ஓவரால் அல்காரிதம் பிரேக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், உட்காந்து உடனே டக்குன்னு ஒரு 1996 2005 இதுக்குள்ளே வந்த படங்கள் வரிசையாக வாண்டடாக டைட்டில் போட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஓப்பன் பண்ணி அந்த படங்கள்லாம் ஓட விட்டேன். 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி ஓட விட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஓகே இந்த யூசர் வந்து இந்த படம் தான் பார்ப்பான், உடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஃபீடு ஃபுல்லாக என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, மேக்ஸிமம் இந்த 90s to 2010 அந்த படங்களா சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது. யாரெல்லாம் இந்த ஏபி இன்டர்நேஷனல் ஒன்று இருக்குமே அந்த சேனலு, இந்த மாதிரி சேனல் வந்து சஜஸ்ட் பண்ணுது. இப்போ அடுத்து அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை தான் இப்போ சொல்ல வந்தேன். நான் இவ்வளோ நேக்கா உள்ள கொண்டு போய் ஒரு படமாக சூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், இந்த சூரியவம்சம் அது இதுன்னு வந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தா திடீர்னு சாஃப்ட் பான் கண்டென்ட் உள்ள வர ஆரம்பிக்குது. பழைய படங்கள்ல, அதாவது 1990 2000 எந்த படத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் அரை நிர்வாணமான காட்சிகள் இருக்குமோ அதை வாண்டடா வந்து இப்போ டைம்லைன்ல புஷ் பண்ணுது. டைட்டிலே அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சேனல் வச்சிருக்கிறவங்க டைட்டிலே வந்து எப்படி இருக்கும்னா, வா வந்து கிளிக் பண்ணி பாரு. நம்ம ஆனந்தராஜா கலாய்ப்பாங்களா? ஆமா, ஆனந்தராஜா கலாய்ப்பாங்கல்ல, எவ்வளவு ரேப்புகளா பண்ணுவாரு நம்ம ஆனந்த். டைட்டிலே அப்படிதான் இருக்கு. அது வந்து ஒரு படம் போடுற, இப்போ ஏபி இன்டர்நேஷனல் மாதிரி ஏதோ ஒரு சேனல்னு வச்சுக்கோங்க, அந்த சேனல் டைட்டிலே அப்படிதான் இருக்கு, நம்ம ஆனந்தராஜா போட்டு. எனக்கு இந்த மாதிரி நான் வந்து முக்கால்வாசி டெக் சம்மந்தப்பட்டது பார்ப்பேன். லேட்டஸ்ட் அந்த நம்ம A2D இது இல்லை தமிழ் பொக்கிஷம், இந்த மாதிரி தான் என்னோட பிளேலிஸ்ட் இருக்கும். இதில் நடுவில் பார்த்தா நிறைய ஜெய்சங்கர் படம், நாகேஷ் நடித்த படம், இதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் திடீர்னு வர ஆரம்பிச்சிது. என்னடான்னு பார்த்தா என்னோடய ஃபோனை அவங்க மாமியாரோட ஃபோன் உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு என் ஃபோனை அவங்களுக்கு கொடுத்தேன். யூடியூப் ஐடி எனக்கு நமக்கு தான் இருக்குல்ல, அதில் வந்து விளம்பரம் வராதுல்ல. ஸோ அவங்க பார்த்துருக்காங்க. அதாவது அதில் என்ன ஹைலைட்னா, நம்ம ஃபேமிலியில் இருக்கிற யாராவது பார்த்தாங்கன்னா சஜஷன் வரும். அது எப்படின்னா வேற, இப்போ காமேஷ் ப்ரோவோட அக்கௌண்ட்டே அவங்க யூஸ் பண்ணுறதுனால டேரெக்டாக உள்ள நடுவில் என்னடா நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் பார்த்தா முழுசாக பார்த்தா ஜெய்சங்கர் படம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது பார்க்குறீங்கன்னு வைங்களேன், நம்ம 2 பேர் அக்கௌண்ட் வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி கூகுள் லொகேஷன் ஹிஸ்ட்ரி இருக்குது, எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது, இந்த 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமேஷ் வந்து இதை பார்த்தாருன்றனால உனக்கு இதை சஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி அப்படிலாம் சொல்லாது, சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்த்த இப்போ ஒரு சிங்கிங் காம்படிஷன் பற்றி நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு சஜஸ்ட் பண்ண திடீர்னு எனக்கு பார்த்தா அந்த இதில் பார்த்தா இவர் ஜெய் கணேஷ் பாடிட்டு இருக்காரு, தெய்வம் தந்த வீடு. ஐயோ என்னடா அது நம்ம பார்க்கவே இல்லையே. ஆமா, தெய்வம் தந்த வீடு தான், இனிமே வீதி தான் இருக்கு, அப்படிதான் ஆயிருக்கும். அதை ஃபாலோ பண்ணியிருந்தா இல்லை. இப்போ அதான் ப்ரோ, எனக்கு எப்படின்னா, இவங்க அந்த ஒரு ஓவரால் கான்டாக்ட் லிஸ்ட்டை வச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அதாவது ஒரு பெரிய கான்டாக்ட் லிஸ்ட் எடுத்து இந்த கான்டாக்ட் லிஸ்ட்டில் யாரோட க்ளோஸ் கான்டாக்ட்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி வெரிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது,
சோஷியல் ஆப்ஸ் ஒரு பக்கம் நீங்க போடுறது டைலரே மொத்தமா வந்து நம்ம கையில வச்சிருக்காங்க. ஆமா, அதான் சொல்றேன். அடுத்து நீங்க யார் கூட அதிகமா பேசுறீங்க அதை வச்சு எடுக்க முடியும். சோ நீங்க யார் கூட அதிகமா பேசுறீங்களோ அவங்க என்ன கண்டென்ட் பாக்குறாங்களோ அதை வந்து உங்களுக்கு புஷ் பண்றது, நிறைய விஷயங்கள் பண்ணி. நான் பேசின அந்த வார்த்தை சொன்னதை கூட அந்த கேமரா மூலியமா கேமரா வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஆடியோவும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. இது கூகுள் சர்வருக்கு போகும், அங்க அதை அனலைஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன பேசுறோம் கண்டிப்பா. சோ இந்த மாதிரி டேட்டாலாம் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? திரும்ப டு நாட் ரெக்கமெண்ட். ஏன்னா இப்போ இந்த ஃபோன் நான் மட்டும் யூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ எப்படி பார்த்தாலும் இந்த 20s இருக்கிற பசங்களுக்குலாம் என்ன ஃபீல் ஆகும்னா, டே சத்தியமா நான் இதை பார்க்கவே இல்லடா, அப்படி ஒரு கண்டென்ட் ஃப்ரெண்ட்ல வந்துருச்சுன்னு அவங்களுக்கு ஒரு வெக்கம் அசிங்கம் அந்த மாதிரி. ஏன்னா வீட்டுல திடீர்னு அம்மா அப்பா யாராவது வாங்கி பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றது? இப்போ எனக்கு அதே மாதிரி கண்டென்ட் வருதுன்னே வைங்களேன். இப்போ யாராவது என் அம்மா அப்பாவோ என் ஒய்ஃபோ எடுத்து பாக்குறாங்கன்னா அப்படின்னு கண்டுக்க மாட்டாங்க. சரி, இருந்தாலும் நமக்கு எப்படி திரும்ப ஃபீல் ஆகுது? ஓப்பன் பார்த்தா டேய் நான் அதெல்லாம் கேட்கவே இல்லையடா, அப்படிதான் இருக்கும். ஆமா. ஸோ இப்போ இதை நான் எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியுதுன்னா, ஒரு 17 வயசு பையன் கையில வந்து போனை கொடுத்துருக்காங்கன்னும் போது அவன் சீரியஸாவே இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கலனே வைங்க. ஆனா இந்த மாதிரி ஒன்று உள்ள புஷ் பண்ணும்போது, யூடியூப் சைட்ல இருந்து அல்காரிதம் வச்சு உள்ள புஷ் பண்ணும்போது, வா அடிக்ட் ஆகு இந்த மாதிரி ஒன்று புஷ் பண்ணும்போது, அவன் பார்க்காதவனையே ஃபர்ஸ்ட் நாள் அவங்க அம்மாவோ அப்பாவோ பாக்குறாங்க, பேரண்டல் கண்ட்ரோல் அஸ்பெக்ட்ல பாக்குறாங்கன்னு வைங்களேன். என்னது இது இப்படிலாம் வருது? அப்ப இவன் ஒருவேளை இந்த மாதிரி கண்டென்ட் தான் பார்த்துட்டு இருக்கானு நினைப்பேன். அப்பா அம்மா பார்க்க ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. அது ஒண்ணு இல்ல, நம்மால் பழக்க தோஷத்துல சொல்றாரு. ரெண்டாவது பொதுவாகவே இது ஒரு காமெடியாக சொன்னேன். ஆனா ஒரு விஷயம், நம்ம ஒரு கண்டென்ட்டை பார்க்கறதுக்காக போறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் போடுறீங்க, அதோட நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை பார்க்குறோம். இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை வந்து நமக்கு அதில் நம்ம நண்பர்கள் யாராவது போடுறாங்க, நம்ம அதை பார்க்குறோன்னா அதுக்கு அடுத்தடுத்து வந்துடுது. இப்போ அன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து 5 வருஷமாக கீபேட் மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு போஸ்ட் வந்தது. ஆமாம், அந்த போஸ்ட்டை நம்ம பார்க்கறதுக்காக உள்ளே போகிறோம். உள்ளே போனது அது 1 நிமிஷம் தான், அதை பார்த்துட்டு நம்ம வெளில வந்துருக்கலாம். அதுக்கு அடுத்த போஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அதுவே மூவாய் மேலே போயிடுது. முன்ன என்ன வேணா நம்ம தள்ளணும், அதுக்கு வந்து என்ன வரும்னா ஸ்க்ரால் பண்ணுங்க அடுத்த போஸ்ட்டுக்கு போகணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யூஸ் பண்ணும்போது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். அது நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் அதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நம்மளோட டைம் அது வீணடிச்சிருக்கு. இல்லை செம்ம ஐடியா இல்லை இது. எப்படின்னா நான் ஃபோன் யூஸ் பண்றது இல்லை, நான் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்றேன்னு ஒரு பொண்ணு சொல்லுது. நான் ஃபோன் யூஸ் பண்றது இல்லை, அதனால என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு ஒரு பொண்ணு சொல்றத நான் ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன்லயோ இல்லாட்டி ஏதோ ஒரு ஸ்மார்ட் போன்ல பாக்குறேன். அந்த பொண்ணு வந்து பேசினதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற கேப்ல அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிறேன். கடைசியில் நான் வந்து அகைன் அடுத்தது வந்த கருத்து என்னவோ அதை விட்டுட்டேனே. நான் வந்தது எதுக்குன்னா போனை, அதாவது ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணாம டைம், அதாவது ஸ்கிரீன் டைம் ரெடியூஸ் பண்ணி எப்படி நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு மாறுறதுங்கிறது தான் கான்செப்ட். அதுக்காக தான் உள்ள வரேன். கடைசியில் நான் அதை மறந்து அடுத்தடுத்து. ஆனா அந்த பொண்ணு சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப உண்மையா நம்ம வந்து அதுல இருந்த தகவலை வந்து வெளியில சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒரு 2 மாசம் நான் கஷ்டப்பட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு பழகிடுச்சு அப்படிங்குது. உண்மைதான் ப்ரோ, இதை நான் அக்செப்ட் பண்றேன். ஆனா இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் நான் என்ன கூட இருக்கிறவங்க பூரா, நானும் அதை ட்ரை பண்ணேன், கூட இருக்கிறவங்களும் பூரா கீபேட் மொபைலுக்கு மாறினா நல்லா இருக்கும். இல்ல அது உண்மை. ஏன்னா நீங்க என்னன்னா, நான் வந்து 2 மாசம் அப்படி மாறணும்னு ஆசைப்பட்டு என்னோட N8 எடுத்து, இதெல்லாம் சொல்றது 5 வருஷத்துக்கு முன்னாடியே, நம்ம கொரோனா பீரியடுக்கு முன்னாடி, அப்போ நான் என்னோட N8 எடுத்து வச்சு N8 தான்டா யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி N8, அதை N8ல அப்போ ஃபேஸ்புக் வேலை செஞ்சுட்டு இருந்தது, ப்ரௌசரில் வேலை செய்யும். ஃபேஸ்புக் மட்டும் எப்போ தேவையோ பார்த்து போகிறோம். இது வாட்ஸ்அப் சப்போர்ட் அப்போவே நிறுத்திட்டாங்க. அதுக்கு அதெல்லாம் எப்பயும் நின்று போச்சு. ஆனால் வாட்ஸ்அப் எனக்கு அப்போ ஆனால் ரொம்ப அத்தியாவசியமாக இருந்தது, எல்லாரும் இது பண்ணுறது. சரி, அதுக்காக ஒரு மொபைல் வச்சுப்போம், அது எப்போ தேவையோ எடுப்போம். மற்ற நேரம் பூரா ஃபோன் பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் இது மட்டும்தான். வாட்ஸ்அப் எவ்ரி 3 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை பார்ப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, வேறு நீ உடனே அனுப்பிச்சு உடனே வேணா எனக்கு ஃபோன் பண்ணு, இல்லாட்டி SMS பண்ணு. ஏன்னா வாட்ஸ்அப்பில் நான் பார்க்க மாட்டேன். ஸோ நீ எனக்கு கால் பண்ணிவிட்டு, எதுவாக இருந்தாலும் நான் கால் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயினாக அதை நம்ம டிஜிட்டல் டீடாக்ஸ் போகும்போது அதை பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அதை பண்ணணும்னு ட்ரை பண்ணி, 6 மாதம் மாதிரி ஒரு 4 மாதத்தில் எனக்கு சுற்றி இருக்கிறவங்க பூரா ஃபோன் வச்சுருக்காங்க, அவங்களும் தான் வாங்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இல்ல நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த அனாஜில் நோவாஜி மாதிரி பக்கத்துல இருக்கவங்க மச்சான் இத பாறேன், இது பாறேன் அப்படி மாத்தி கொண்டு வந்து காமிச்சாங்க. என்னடா இது நம்மளே விலகி இருக்கலாம்னு பார்த்தா திரும்பிய ஸ்கிரீன் டைம் வேற ஒருத்தன் ஃபோன்ல இருந்து வருது, அப்படிதான் இருக்கும். இல்ல ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம்னா ப்ரோ, நான் ஃபோன் அரேனால 2019 எல்லாம் கூட நீங்க பாத்துருக்கலாம், டிவிடிலேயே ஃப்ரண்ட்ல ஒரு ரெட்ரோ ஃபோன் எப்பயும் நிறுத்தி வைப்பேன். ஆமா, ஏதாவது ஒரு ரெட்ரோ ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் என்னன்னா சரி ஒரு ஃபோன்லேயே லாக் ஆனாதானே பிரச்சனை, வாடி ரெட்ரோ ஃபோனே போர் அடிக்காத மாதிரி 2 நாளைக்கு ஒருக்க வேற ஒரு ரெட்ரோ ஃபோனுக்குள்ளேயே போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அதை பிரைமரி டிவைஸ் யூஸ் பண்ண முடிஞ்சது. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ அது முக்கியமா நியூஸ் ஆஸ்பெக்ட்ல பாக்குறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டேட்டாவை வந்து மக்களோட பகிர்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நான் வேலிடேட் பண்ணணும், இல்லை இந்த டேட்டா எல்லாத்தையுமே நான் படிக்கணும். அதுக்கு எங்க போகணும்னா இன்டர்நெட் போகணும். இன்டர்நெட் போறதுக்கு நல்லா இந்த ரெட்ரோ ஃபோன்ல இனிமே பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாம நமக்குன்னு நம்ம என்ன பண்றோம், டெலிகிராம்ல ஒரு குரூப், வாட்ஸ்அப்ல ஒரு குரூப், டெலிகிராம்ல ஒரு சேனல், இந்த மாதிரி மெயின்டைன் பண்றோம். அப்புறம் யூடியூப்ல வர தனியாக நம்ம சேனல், எல்லா சேனல்ல வீடியோ போட்டால் அந்த வீடியோக்கு கீழே ரிப்ளை பண்றேன். எனக்கு ரிப்ளை பண்றது எப்படின்னு தெரியாது, நான் இன்னும் அந்த யூடியூப்ல அதை கத்துக்கல.
நான் நிறைய பேர் என்னோட இதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணணும்னு ஆசை, அட்லீஸ்ட் லைக்காவது பண்ணுவேன். நான் வண்டி ஓட்டும் போது முக்கால்வாசி வண்டி ஓட்டிட்டு இருக்கோம், நிறுத்துற போது பார்க்கறது தான். அதுவும் இல்லாமல் அப்லோட் பண்ணிட்டேன் ஜி பாருங்க அப்படிம்பாங்க. அதுக்கு கீழே ஒரு சில நண்பர்கள் சொல்றதெல்லாம் வந்து ஒரு நன்றி சொல்றதுக்கு ஒரு லைக்கு. இதை இப்போ இந்த வீடியோவில் நன்றி சொல்லிடலாம். ஆமாம். ஸோ அதான் அது மாதிரி என்ன ஆயிடுதுன்னா, அப்போ நான் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்ன தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேவைப்படுது. இப்போ இதில் ஹைலைட் என்னன்னா, நான் இப்போ டியூல் ஆக்குபேஷன் மாதிரிலாம் இருக்கும்போது ஐடியில் ஃபார்ஷூர் வந்து ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் ஃபோன் தேவைப்பட்டு தீருது. ஆமாம். இப்போது நான் வந்து தனிப்பட்ட முறையில் இன்கேஸ் வந்து இப்போ நம்ம ஒரு கடை போடுறோம் இல்லாட்டி வேறு எதுவும் பண்ணுறோன்னு வைங்களேன், அப்போ நான் என்ன பண்ணலான்னா ஒர்க் ப்ரொஃபஷனுக்கு ஒரு லேப்டாப்பில் இருக்கும்போது மட்டும்தான் ஒர்க் ரிலேட்டடாக பார்ப்பேன். ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ரெட்ரோ ஃபோன் அது வந்து என் லைஃப்பில் வாழ்றதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து அப்படி டைம் வேணா பிரிச்சு. நோக்கியாலாம் வந்துருச்சு, ரெட்ரோ ஃபோன் கூட வேண்டாம், நோக்கியால ஜிபே யூஸ் பண்ணுறதுல HMD 110 பக்கத்தில் நிற்க வச்சிருக்கேன் உங்கள் பக்கத்தில். அந்த டப்பி பொட்டி நிற்குது பாருங்க, டப்பி இருக்குது, மொபைல் அங்கே இருக்குது. ஆமாம். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் இப்போ ஆக்சுவலாக நேற்று வந்து நோக்கியாவில் இருந்து ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாரு, பார்பி ஃபோன் வந்திருக்கு, பார்பி ஃபோன் பார்த்தீங்களா செமையாக இருக்குது, செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. பார்பி ஃபோன் ஆனால் 10,000 ரூபாய், 2660 ஃப்ளிப்பு தான் பார்பி ஃபோன் வந்திருக்கு. அது வந்து 4G கேப்பபிள் ஃபோன், பட் UPI இருக்கான்னு எனக்கு தெரியல. S30+ சீரிஸ் 30+ல ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபோன் பார்க்க செம அழகாக இருந்தது, பார்த்தீங்களா நீங்கள்? அது பார்க்கல, அது பார்க்க அழகாக இருந்தது. இப்போ நான் உடனே அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா, நீங்கள் பார்பி ஃபோன் தானே வச்சிருக்கீங்க, எனக்கு போரிங் ஃபோன் இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு கேட்டேன். அப்படி ஒரு ஃபோன் இருக்கா? ஆமாம், போரிங் ஃபோனுங்கிறது நோக்கியாவோட தான். அது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். சரி, இன்ட்ரெஸ்டிங்காவது இருக்கு. அதே ஃப்ளிப்பு தான், பட் என்னன்னா டிரான்ஸ்பரண்ட்டு. நீ என்னடா நத்திங் கோமாளி இதை பர்றா அப்படின்னு சொல்லி பார்க்க நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஸோ அவன் தீம் எல்லாத்தையும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டான்னு வைங்க. போர்டு உள்ளே வந்து பச்சை கலரில் போர்டு தெரியுமே, போர்டுக்கு ஏற்ற மாதிரி தீம் வால்பேப்பர் எல்லாமே வச்சிட்டான். ஃப்ரண்ட்டில் ஒரு டிஸ்பிளே, பேக்கில் ஒரு டிஸ்பிளே இருக்க போகுது, அது உள்ள அண்டு மேலே இல்லை. ஸோ இப்போ என்ன ஹைலைட்னா, இதுவே வந்து யூஎஸில் KaiOS-ஓட இருக்கு இதே ஃபோன். யூஎஸ்லாம் KaiOS, மற்ற இடத்துலலாம் சீரிஸ் 30+ல இருக்கு. அப்போ என்ன ஆயிடுது, அப்போ ஒரு சில விஷயங்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஃபேஸ்புக் இதெல்லாமே ஃபார் ஷூர் KaiOS. வாட்ஸ்அப் மட்டும் தான் இப்போதைக்கு இல்லை. ஆமாம், வாட்ஸ்அப் சப்போர்ட் இதுக்கு முன்னாடியே இன்ஸ்டால் பண்ணி யாராவது ஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இந்த வருஷம் கடைசி வரைக்கும் இல்லை அடுத்த வருஷம் Q1 வரைக்கும் ஒர்க் ஆகும். ஓகே. அதுக்கு ஆனால் லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப உள்ள வரணும்னு ட்ரை பண்ண முடியாது, ஆக்டிவேஷன் ஆகாது இனிமேல் வாட்ஸ்அப். பட் ஆல்ரெடி KaiOS-ல யாராவது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். ஓ, வெரி குட். சரியா, அடுத்த வருஷம் ஸ்டார்டிங் வரைக்கும் மேக்ஸிமம் Q1 வரைக்கும் இருக்கும் அப்படின்றது தான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதான் ஃபேக்ட். அப்போ என்ன ஆகுதுன்னா, எனக்கு இந்த மாதிரியான ஃபீச்சர் ஃபோன் பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. அதுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், HMD 110 வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் சொன்ன மியூசிக் கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு குவாலிட்டி கம்ப்ரமைஸ் இல்லாமல் கேட்கணும் கட்டாயமா. அப்போ மியூசிக் வந்து குவாலிட்டி கம்ப்ரமைஸ் இல்லாமல் கேட்குற அளவுக்கு ஒரு நல்ல மியூசிக் சென்ட்ரிக் ஃபோன் ஒன்று ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும்ல. இப்போ ஒரு 5000 ரூபாய் மதிப்புக்கு N91 மாதிரி ஒன்று திரும்ப ரீவிசிட் கொடுத்தாங்கனாலே போகிறோம், செம்மையா இருக்காது. சரி, 5000 ரூபாய் கூட வேணாம் ப்ரோ, நான் நியாயமா பேசுறேன். அன்னைக்கு வந்து மெட்டல்லாம் வச்சு பயங்கரமா வச்சு அதே மாதிரி 10,000 ரூபாய்க்கே பண்ணு ரெட்ரோ ஃபோனு. அதே இதை நான் திருப்பி ரீரிலீஸ் பண்ணுறேன். இப்போ லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரோட KaiOS-ஓடையோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல OS-ஓட அவங்களோட சீரிஸ் 30-ஓடையோ இல்லை ப்ரோ. நான் என்ன சொல்கிறேன், ஆப்பை பற்றி யோசிக்கவே இல்லாத நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம்னு வைங்களேன். எப்போ சாமி என்னை விட்டுரு, ஸ்க்ரீன் டைமே வேணாம், எனக்கு மியூசிக் கேட்கறதுக்கு நல்லா இருந்தால் போதும். இப்போ சமயமாக ஒருத்தர் கூட பாவம் அந்த S9 வாங்கினார்ல. நிறைய பேர் S9+லாம் புதுசே வருது வாரண்டியோட. அது மலேசியாவில் கிடைக்குது ப்ரோ, இங்கே தான் நான் தேடினேனே. எனக்கு என்னன்னா, இப்போ இந்தியாவிலே வந்து இந்தியாவில் ஸ்னாப்ட்ராகனே கிடையாது, எக்ஸினாஸ் வேறு 9820 ப்ராசஸர் பேஸ் பண்ணி S9 தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ 9820 கூட இல்லை, 9810 நினைக்கிறேன் சரியா அந்த டைமில். இப்போ எனக்கு ஸ்னாப்ட்ராகன் 845 பேஸ்டு ஃபோன் இருக்கு இல்லையா, அது நல்லா இருக்கே. இன்னும் அதை தான் நான் தேடிட்டு இருக்கேன். 845 பேஸ்டு S9 ரொம்ப காலமாக தேடுறேன். பார்த்தா நீங்கள் தான் ஒரு தடவை வந்து ஒரு 835 பேஸ்டு ST8 எடுத்துட்டு வந்தீங்க. அது அந்த செல்லர் ஒரு டுபாக் ஒரு மொக்கையாக ஒன்றத்தை கொடுத்து விட்டுருந்தான், திரும்ப நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பிக்சல் வாங்கினோம். ஆமாம். ஆனால் எனக்கு வந்து S9 ஸ்னாப்ட்ராகன் மாடலு குளோபல் கிடைச்சதுன்னா சமமாசு. இந்த ஜாப்பனீஸ் கிடைச்சதுன்னா மறுபடியும் ஜாப்பனீஸ் ஆப்பாக இருக்கும், அப்புறம் இந்த நெட்வொர்க் சரியா வேலை செஞ்சு தொலையாது. அதனால குளோபல் நம்ம US பேஸ்டுலாம் கிடைச்சதுன்னா சம ப்ரோ. ஸ்னாப்ட்ராகன் வேரியன்ட் தான் யூஎஸ்ல பொதுவாக விற்பாங்க. அங்கே S9லாம் நமக்கு கிடைச்சதுன்னு வைங்களேன். ஏன்னா S9லயே 256GB மாடல்லாம் இருக்கு. ஸோ S9ல 256GB மாடல்லாம் நமக்கு கிடைச்சது. மெமரி கார்டு வேற போடலாம், அப்பெல்லாம் மெமரி கார்டு போடலாம். நமக்கு வந்து நான் எப்படி சொல்றேன்னா, மெமரி கார்டு ஆப்ஷனே இல்லாமல் இன்டர்னல் மெமரியே இருக்கட்டுமே, நான் ஏன் மெமரி கார்டு போட்டுக்கிட்டு அப்படின்னும் போது அதில் வந்து உங்களுக்கு 32 பிட் ஆடியோ வேற உண்டு. 3.5 இதில் அடுத்து இன்னொன்று தேடினேன், அது கொஞ்சம் ரேரு தேடினேன், அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. என்னன்னா S10லயே 1TB மாடல் உண்டு. ஆமா சரியா, செராமிக் எடிஷன் வராது. அந்த 1TB S10 கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். ஸ்னாப்ட்ராகன் ஆக்சுவலா 855 உண்டு அந்த ஃபோன். அது கிடைச்சதுன்னா சீரியஸா சொல்றேன், நான் ஜோக்குக்கெல்லாம் சொல்லல,
கேமரா செட்டப்பாக இருக்கட்டும் எல்லாமே ஃபோட்டோகிராஃபிக்கு இன்னைக்கும் சொல்கிறேன் S10 S23 அல்ட்ரா அடிச்சது. நான் முதல் தடவை ஒரு சாம்சங் ஃபோன் அதாவது S7 நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது சாரி அது எனக்கு 70 OnePlus 70 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது கேமரா போனதுக்கு அப்புறமா அது யூஸ் பண்ணும்போது சைமல்டேனியஸாக நான் ஒரு ஃபோன் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சது. அப்போ S10 சீரியஸில் முன்னாடி 2 கேமரா இருக்கும், பின்னாடி 4 கேமரா இருக்கும். இது அதை பின்னாடி S10 Plus யூஸ் பண்ணியிருக்கீங்க. இதுவே S10ல வந்து S10 4Gன்னு ஒன்று வந்துச்சு. அது வந்து முன்னாடி 2 கேமரா பின்னாடி 4 இருக்கும். ஆமாம், அந்த கேமரா தான் 4G தான். அப்போ நீங்கள் வந்து S10 அதாவது சாரி S10 5G S10 5Gயா அந்த டைமில் S10 5G பாய் தான் கொடுத்தாரு. அப்போ அதுதான் கொடுத்துருக்காரு. அப்ராட்ல மட்டும் தான் அவைலபிள். ஸோ அதில் எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சீக்கிரமாக கோடு வந்துச்சு டிஸ்பிளேல, க்ரீன் கோடு ஓரத்தில். ஆமாம், S10 சீரிஸ்லையா? S10 சீரியஸில். அடேங்க. ஸோ அந்த கோடு வந்த உடனே பாய் கிட்ட கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டு நான் வாங்கி 2 நாளில் அவர் சொல்லியே தான் கொடுத்தாரு, வரும் போகும் ஆனால் நல்லா இருக்கும் வச்சுக்கோங்க அப்படின்னாரு. எனக்கு எங்கிட்ட வந்த உடனே வந்தது போல, நான் அதனால் அதே ஆனால் யூஸ் பண்ண 1 வீக் அவ்வளோ நல்லா இருந்தது, சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இல்ல அது ஃபேக்ட் தான். நான் வந்து S10 Plus வச்சு தான் நம்ம சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ அது யூஸ் பண்ண இதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் நான் வந்து S10 Lite வந்த உடனே 512 GB வாங்கிட்டேன். UFS 2.2 தான், அதுவும் UFS 2.2 தான், பரவாயில்ல. ஆனா S10 Lite வந்து நல்ல ஃபோன் தான், டவுட்டே இல்லை. இன்னைக்கும் குளோபலா வந்து A91 ரிலீஸ் ஆனது, இங்க S10 Liteன்னு ரிலீஸ் பண்ணாங்க. இல்ல ஹைலைட் என்னன்னா இப்பயும் S10 சீரிஸ் இருக்குல்ல, S10 S10e S10 Plus பெஸ்ட் ப்ரோ. அவ்வளோதான். அதோட ஆக்சுவலாக அந்த இடத்துல தான் நின்றுச்சு எல்லாமே. ஏன்னா S10 சீரிஸோட தான் உங்களுக்கு என்னென்ன வேரியபிள் அபர்ச்சர் காணாம போச்சு. S10க்கு அப்புறம் கிடையாது வேரியபிள் அபர்ச்சர். அதே மாதிரி S10ல தான் பயோமெட்ரிக் ஒரு சில விஷயம், ஹார்ட் ரேட் சென்சார். ஆனா S9 and Note 9 இருக்கு பாத்தீங்களா, அது ஏன் எப்பயுமே நான் ஸ்பெஷலா வைக்கிறேன்னா ஹார்ட் ரேட் சென்சார் இருக்கும், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ரியர்ல இருக்கும், ஐரிஸ் ஸ்கேனர் இருக்கும், ரேட் நல்லா இருக்கும், ஐரிஸ் ஸ்கேனர் இருக்கும் ஃபேஸ் அன்லாக்குக்கு. ஸோ இது எல்லாமே இருந்தது சாம்சங்கோட ஒரு ஃபிளாக்ஷிப்ல. இவ்வளோ அது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து 28 29லாம் வரும்ல, 8 9 திருப்பி வருதுல்ல, 28 29 27லாம் வரும்ல, அதை திருப்பி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறீங்க. ஆமா, S2 S3 S4 S5 எல்லாம் கிடையாது, திருப்பி அதெல்லாம் கொண்டு வருவாங்க. அதாவது இந்த கிரகங்கள் இந்த நிலையில் இருக்கும்போது இது நடக்கும்னு அந்த மாதிரி வேணா நான் சொல்றேன், எனக்கு எழுதி வச்சுக்கோங்க. நம்ம இதே தான் சொன்னோம், கூடி சீக்கிரம் BSNL வந்துடும் சொன்னேன்னா அந்த மாதிரி 2-3 வருஷத்துல பாருங்க நாங்கள் ஐரிஸ் ஸ்கேனர் ஃப்ரண்ட்ல கொண்டு வந்திருக்கோம். பாருங்க இது வந்து புதுசாக நாங்கள் இப்போ ட்ரை பண்றோம். S26 அல்ட்ரால இது வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும். ஹார்ட் ரேட் சென்சார், அதே மாதிரி இன்ஃப்ராரெட், அது நாங்கள் வந்து இதில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் S4 S5 இருந்தது. இல்லை அது கரெக்டு. எனக்கு என்னென்னா எல்லாம் ஓகே, ஐரிஸ் ஸ்கேனர் ஆனால் வராது. ஏன்? அது இவங்க ஐரிஸ் ஸ்கேனருக்குலாம் உட்காந்து இடம் வைக்கிறதா இருந்தா எப்பயோ இவங்களும் ஃபேஸ் அன்லாக்கு கூகுள் பண்ணால Pixel 4ல அதை பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதாவது நம்ம ஆப்பிள் இருக்கிற மாதிரி சொல்லுங்களேன், அந்த மாதிரி பண்ணிட்டு போயிருப்பாங்க. இல்ல பண்ணுவாங்க, வேணா பாருங்க. இல்ல ப்ரோ, ஐரிஸ் ஸ்கேனர் இப்பதான் எதுக்கு வந்திருக்குன்னா விண்டோஸ் லேப்டாப்ஸ்க்கு வந்திருக்கு. அதாவது வந்திருக்குல்ல, வரும். நான் வேணா சொல்றேன், நீங்க சொல்றேன். ஏன்னா நானும் சொல்றேன் வராது. சரி, யார் சொல்றது நடக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல இது டீல் நல்லா இருக்கு. இந்த வீடியோ இந்த தேதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஐரிஸ் ஸ்கேனர் வந்து இல்ல, எனக்கு தெரிஞ்சு இனிமே ஐரிஸ் ஸ்கேனர் வந்து காமனா லேப்டாப்ஸ்ல வருமே தவிர எனக்கு தெரிஞ்ச போன்ஸ்ல வர வாய்ப்பு இல்லை. அதுவும் முக்கியமா ஆண்ட்ராய்ட் போன்ல. ஏங்க போன் வந்து ஒரு ஸ்டேல் பாயிண்ட்டுங்க. மேல நான் 200 மெகா பிக்சல் 300 மெகா பிக்சல் கேமரா வச்சிருக்கேன். அப்புறம் அந்த கேமராவை ஜாஸ்தி பண்ணுவேன், கம்மி பண்ணுவேன். ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா அதுல இருக்கிற ஆப்பை பார்த்து நமக்குலாம் வெறுப்பாயிருக்கும். ஓகே, அந்த ஆப் தான் இப்போ ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய விஷயம் கேட்ட கேள்வியில் ஒரு விஷயம் சொல்லணும். இந்த மெட்டா ஆப் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஃபோன் நம்ம 3 நாளைக்கு ஒரு தடவை சார்ஜ் பண்ணுவோம், கரண்ட் மிச்சம். இல்லை உண்மைதான், மெட்டா ஆப் ஒன்று போதாதா? ஈவன் டெலகிராமும் வாட்ஸ்அப், மெட்டா ஆப்பில் வந்து வாட்ஸ்அப்பும் சேர்ந்து போயிடும். டெலகிராம் வந்து அவ்வளோ தூரம் பேட்டரி எடுக்குதான்னு கேட்டால் அவ்வளோ தூரம் பேட்டரி டெலகிராம் சாப்பிடலன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஏதாவது டவுன்லோட் போட்டால் தான், மற்றபடி என்ன அது பேக்ரவுண்டில் அது பாட்டுக்கு இருந்து. இல்லை உண்மைதான் இது. நான் வந்து ஏன்னா நான் சொல்கிறது சிக்னல் ஆப்பும் சரி, சிக்னல் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. சிக்னல் ஆப்பும் சரி, டெலகிராம் ஆப்பும் சரி, பேக்ரவுண்டில் பெருசாக வந்து பேட்டரியே சாப்பிட்றது கிடையாது. இல்லை உண்மைதான். ஏன்னா யூஸ் பண்ண வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு. சிக்னல் வந்து கொஞ்சம் ரேர் தான். நிறைய பேர் நீங்கள் யாருக்காவது சென்ட் பண்ணீங்கன்னா அப்போ சூடாகும். ஒரு பெரிய வீடியோ, ஒரு 4-5 ஜிபிக்கு இருக்கக்கூடிய வீடியோ நீங்கள் சென்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ பேட்டரி பிடிக்கும். நீங்கள் ஒன்றுமே பண்ணல, நீங்கள் இப்போ வரதை இப்போ ரிசீவ் பண்ணுறீங்க, எப்போ பார்த்துக்கிறீங்கன்னா பேட்டரி அது பெருசாக சாப்பிட்றதில்ல. ஒரு SMS ஆப்புக்கு என்ன தேவைப்படுமோ அதை விட கம்மியாக தான் நான் என்னால் காட்ட முடியும். அந்த ஹைப்பர் OSல
அந்த ஆப் வந்து பழச்சு போட்டோம் இருந்துட்டு போட்டோம்னு விடலாம். மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அந்த பேட்டரி யூசேஜில் பார்த்தா ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப், அப்புறம் ஃபேஸ்புக். அவனை பிடிச்சி அடிக்கடா அப்படிங்குது, அதுவே சஜஸ்ட் பண்ணுது. S23 இருக்கு இல்லையா, S23 வந்து என் ஒய்ஃப் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒன்று போட்டால் அது இன்ஸ்டாகிராமில் ஓடிட்டு இருக்கும். காத்தால போட்டால் சாயங்காலத்துக்குள்ளே சார்ஜ் போயிடுதுன்ட்டு அவங்க என்னென்னு பார்த்தா 67% இன்ஸ்டாகிராம். ஏங்க நான் ஃபோனை வச்சிருக்கேன், இன்ஸ்டாகிராம் நான் தொடரதே இல்லைங்க, அது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. பேக்ரவுண்டில் என்னென்ன பண்ணணும், உட்காந்து லொக்கேஷன் எல்லா டேட்டாவையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். 67% ஸ்க்ரீன் ஆன் டைம், ஒரு ஸ்க்ரீன் ஆன் டைம் 67% இருக்குது. அதோட ஸ்க்ரீன் ஆன் டைம் எவ்வளோன்னு பார்த்தா 1 நிமிஷம் 42 செகண்டு. கொடூரமானவன் இந்த இன்ஸ்டாகிராம். சரியா? அது இன்ஸ்டாகிராமுக்கு கீழே வாட்ஸ்அப், மொத்தமாக அவன் குடும்பமாக தான் இருக்குது. வாட்ஸ்அப்புக்கு கீழே ப்ளே ஸ்டோர் இருந்தது. அப்புறம் ப்ளே ஸ்டோர் ஆப்புக்கு கீழே ஃபோன் புக்கு கீழே தான் ஃபேஸ்புக்கு ஃபோன் புக்கு நல்லா இருக்கு. ஆக்சுவலாக வந்து த்ரெட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு உங்ககிட்ட இல்லை? ஆமாம், த்ரெட்ஸ். அது வந்து ட்விட்டரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்த ஒரு ஆப் தான் த்ரெட்ஸு. ஸோ அதுவும் இருக்கு, எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ ட்விட்டரில் பண்ணுற எல்லா விஷயமும் அதில் பண்ணலாம். அதே மாதிரி சார் இதில் அதான் ட்விட்டர் மாதிரி, அதான் ட்விட்டர் எக்ஸில் பண்ணுறதெல்லாம் வந்து த்ரெட்ஸில் பண்ணலாம். ஓகே. ஏன்னா அது என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்பும் கிட்டத்தட்ட டெலிகிராம் மாதிரி தான் ஆயிடுச்சுல, 4 போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ சப்போஸ் இன்ஸ்டாகிராம்குள்ளே போனீங்கன்னாலே அது என்ன பண்ணணும்னா அதுவே வந்து த்ரெட்ஸ் எடுத்துட்டு வந்து காட்டும். த்ரெட்ஸ் ஓப்பன் ஆப் த்ரெட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் போய் பாருங்கள். இங்கே மட்டும் ஏன் பார்க்குறீங்க, அங்கேயும் போய் பார்த்து நாசமாக போங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணும். வெரி குட், நல்லா இருக்கு. சரியா? எப்படி போஸ்ட்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும். ஓகே. ஓப்பன் ஆப் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆப்பே உங்கள்கிட்ட இல்லை, சரிவா நம்ம இன்ஸ்டால் பண்ணி நாசமாக போவோம் அப்படின்னு. ஆமாம், எனக்கு அது வந்து இன்ஸ்டாகிராம் லைட்னு ஒன்று வருது, எல்லாம் அனுப்புறது பூரா அதில் தான் ஓப்பன் ஆகுது, அது வேற கொடுமையாக இருக்குன்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தேன். அதான் இது வந்து கொஞ்சம் நல்ல பயங்கரமான புத்திசாலி ஆக்சுவலாக மெட்டா. ஸோ அந்த 4-5 ஆப்பை மட்டும் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, ஃபோனும் நல்லாயிருக்கும், நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், நம்ம குடும்பமும் நல்லாயிருக்கும், நாமளும் நல்லாயிருக்கும். இல்லை நாம நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த 4 ஆப் போச்சுன்னா இந்த 4 விஷயம் நல்லா இருக்கும். அது 4 பேர் நல்லா இருக்கணும்னா எதுவும் தப்பு இல்லை மாதிரி தான் இந்த மெட்டா ஃபேமிலியை போட்டுதல்னால எல்லாம் சரியாயிடும் போல. ஸோ அந்த அளவுக்கு வேதனையாக தான் இருக்கு. யூடியூப் வந்து அப்போ நல்லா ஆப்பா அப்படின்னு கேட்டால் அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஆமாம், அது வந்து மிக்ஸ். அதை நம்மளால இது பண்ணிக்க முடியும். இவன் வந்து எப்படின்னா நான் உங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ், இப்போ இந்த வீடியோ பூமரை பார்க்குறீங்கன்னா பூமர் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸில் வரும், இல்லைன்னா ரெக்கமெண்டேஷனில் அது வரப்போகிறது இல்லை, நீங்கள் எங்களை பார்க்க வேண்டாம். உண்மைதான் இல்லையா? ஆனால் அந்த பார்க்க வேண்டாம். இதில் வந்து எப்படின்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கோ இல்லையோ நிறைய இந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்றான். ஆமாம், நம்மளை வந்து அடிக்ட் ஆகிற மாதிரி, இந்த வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாட்டில் இந்த பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி. ஆமாம், இப்போ ஒரு சில யூடியூப் வீடியோவில் இப்போ நம்மலாம் இப்போ இதில் வந்து விளம்பரத்தோடு பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இதில் நம்ம விளம்பரம் இல்லாதனால அந்த பிரச்சனை இல்லை. விளம்பரம் இருக்கும்போது இவனும் என்ன அட்டூழியம் பண்ணுறான்றது நமக்கு தெரியல. இல்லை விளம்பரம் வந்து அவன் போட்டு அட்டூழியம் பண்ணுறது எதுக்குன்னா அப்போயாவது வந்து இவங்க ப்ரீமியம் போடுறாங்களான்னு பார்க்க தான் வச்சு செய்கிறது. ஃப்ளிப்கார்ட் வானாண்டான்னு சொன்னால் ஃப்ளிப்கார்ட் ஆடு வருது ப்ரோ அப்படின்னு கீழே இது போடுறாங்களா பார்த்துக்கோங்க. பார்த்தேன். நம்ம என்னெல்லாம் நம்ம வந்து பேசுகிறோமோ டைட்டில் வச்சு அதுக்கு ரிலவெண்ட்டாக ஆட் போடுறேன்னு சொல்லி சாகடிக்கிறான். எப்படின்னா இனிமேல் யாருமே சோஷியல் ஆப் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னா புதுசாக ஒரு சோஷியல் ஆப் வந்துருக்கு பார்க்குறீங்களா அப்படின்னு ஆட் வரும். டேய் ஏன்னா இங்கே நாங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீ என்ன பற்றிக்கிட்டு இருக்க. ஸோ மொத்தவனோட ஆட் அல்காரிதம் அப்படி தான் ரன் ஆகுது கூகுளுக்கு. ஸோ அதான் இதை தொடர்ந்து நம்ம இன்னும் நிறையா பேசுவோம். ஆக்சுவலாக இந்த டாபிக் இருக்கு இல்லையா, இது இன்னைக்கு முடிகிற டாபிக் கிடையாது. இன்னும் இதை ரிலேட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. ஆமாம், இல்லை இப்போ எல்லாரும் மாதிரியும் நீங்களும் அதை ஒரு விங் வச்சுக்கலாமே. எல்லாம் ஊரே வந்து ஒரு விஷயத்த பேசுறது நீங்கள் பேசுறதில்ல. ஏன் பேசுறதில்ல அப்படின்னா நாம லைட்டராக வேணா போயிடுவோம். இல்லை அதையும் நீங்கள் பேசுங்களேன் ஜி. எந்த பூமரில் இப்போ மற்ற விஷயங்கள் இருக்குது, அந்த வார் விஷயங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி கேரளா விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பேசலாம். அது மெயினாக ப்ரோ நம்ம இது வேணா மக்கள்கிட்டே கேட்டுடலாம். ஒரு சில டாபிக் இந்த மாதிரி காமேஷ் ப்ரோ கூட உட்காந்து பேச முடியும். ஆனா அந்த டாபிக்கோட கிரெடிபிலிட்டி நீங்க எதிர்பார்க்க கூடாது. அது ஒரு ப்ராப்ளம் ப்ரோ. நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸ் கிட்ட இருந்து பார்த்துட்டு வருவீங்க. ஆமா, இப்போ அந்த சோர்ஸ் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிஞ்சு அப்புறம் நம்ம உட்காந்து அதே பார்த்துட்டு இருக்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க முடியும். ரெண்டாவது இது வந்து அந்த கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணது. இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமும் பின்னாடி போடும்போது நீங்க தான் அதை தப்பா சொல்றீங்கன்னு கமெண்ட் போடுறவங்களும் இருக்காங்க. திருப்பி ஏன்டா அதே பேசுவோம் இருக்கும். ரியல்மி பட்ஸ் 3 ப்ரோ போதும் இல்ல அது 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 ஒன்று இருக்கு. அதே மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம யூஸ் பண்றோம். இப்போ அது என்கிட்ட இருக்கு, அதை நான் எடுத்துட்டு வரலாம்ல, அதை யூஸ் பண்ணலாம்ல. ஏன் நான் இப்போ நத்திங் எடுத்துட்டு வரேன், லைவ் இருக்கு. என்னன்னா அதோட குவாலிட்டி இருக்கு. அதுல இருக்கிற பிளஸையுமே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். பேட்டரி நிற்கும்,
டூவல் டிவைஸ் கனெக்ட் ஆகும், நல்லா இருக்கும், சவுண்டாக இருக்கும். நீங்கள் 60% வச்சு கேட்கலாம், கிளாரிட்டி இருக்காது. 60% 100% வச்சா காது கிழிஞ்சிரும், அந்த லெவலுக்கு சவுண்ட் இருக்கும். இதெல்லாம் பாசிட்டிவாக சொல்கிறவங்களும் இருப்பாங்க. செம்ம சவுண்டு, காதே காலி ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். காது காலி ஆகிடும். ஆக்சுவலாக அது அப்படி தான் சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். ஓகே, காது காலியாகிற அளவுக்கு லவுட்னஸ் பெருமை இல்லை, எருமை. ஸோ நமக்கு கேட்கறது ஒரு இனிமையாக இருக்கணும். ஸோ அதை தான் அது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கான ரீசன். ஃபோன் பேசினா சரியாக கேட்காதே, வண்டி நிறுத்துறா, காற்றடிக்குதுரா, நின்று பேசிகிட்டு இருப்பேன். எப்போவுமே எனக்கு ஃபோன் வந்ததுன்னா நான் ஹெட்ஃபோன்ஸ்லேயே பேசினாலும் வண்டியை நிறுத்திட்டு தான் பேசுவேன், வண்டியை ஓட்டிகிட்டு பேச மாட்டேன். ஸோ வண்டியை நிறுத்தியிருக்கோம், பக்கத்தில் போகிற காற்றெல்லாம் எடுக்குது. இப்படி வேணால் அட்வான்டேஜாக சொல்லலாமா அந்த இதை? செம்ம இது மைக்கு இது பாருங்க, நான் வண்டி எங்க இருக்கீங்களோ அது அப்படியே கேட்கும். பக்கத்தில் ஓட்டுற வண்டியோட காது சவுண்டெல்லாம் நமக்கு கேட்குது. இது வந்து ஆக்சுவலா ரியல்மி பத்தி சொல்லல, ஒரு விஷயம் அது பேர் அதை நினைச்சு போறாங்க. அப்புறம் என்னன்னா ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ் 3 இப்படிலாம் கேட்காது ப்ரோ, நீங்க என்ன ப்ரோ இப்படி அடிச்சு வரீங்க? அப்படி கிடையாது, இவர் வந்து ஜென்ரிக்கா என்ன ஒரு விஷயம்னா, இதுல வந்து நாங்க அனுபவிச்சிருக்கோம், இந்த மாதிரி அனுபவிச்சவங்க எத்தனை பேருன்னு நீங்க சொல்லுங்கன்னு நம்ம கமெண்ட்ல கேட்குறோம். கரெக்டா? ஸோ இது உண்மைன்னு சொல்றவங்க இருக்காங்க. அது ஏன் அப்படின்னு ரீசன் உங்களுக்கு அதற்கான ஒரு ஃபிக்ஸ் சொல்யூஷன் கொடுக்குறவங்க இருக்காங்க. நான் வந்து ஆப்பை வந்து போட்டு அப்டேட் பண்ணேன், அப்டேட்டுக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சு. அதை வந்து ஒரு அப்டேட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறவங்க இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மைதான். ஸோ ஒரு சில விஷயங்கள் அனுபவிக்கிறதுனால நமக்கு தெரியுது. ஆமாம், உண்மை. ஓகே, ஸோ அதை வந்து எங்களால் அந்த ஒரு கிரெடிபிலிட்டி, இந்த மொபைல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நாமும் அனுபவிச்ச ஒரு சில விஷயங்கள் பூமரில் வந்து அதான் ப்ரோ, பூமர் வந்து நாம் அனுபவிச்ச நம்மளை மாதிரி ரிலேட் பண்ணிப்போம், அதனால அது ரிலேட் ஆகும். பட் இந்த மாதிரி நியூஸ் எத்தனை பேர் ஒளி மொழியும் பார்த்துருப்போன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியாது. ஈவன் ஒரு 2000 கிட்ஸுமே பூமர்ல உள்ள வரலாம். இப்போ 2-3 வீடியோ முன்னாடி கூட நான் சொல்லியிருப்பேன், நான் சைக்கிள் ஓட்டும் போது வந்து படம் கேட்டுட்டு போவேன், ஒளிச்சித்திரம்னு சொன்னேன். எவ்வளவு பேருக்கு ஒளிச்சித்திரம் தெரியும்? கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து முன்னே இருந்தது. ஆகாசவாணி இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, சாட்டர்டே இல்லாட்டி சண்டே வந்து ஒரு படத்தை ஃபுல்லாக அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா ஒளிபரப்புவாங்க. வெறும் அப்படியே வாய்ஸ் மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க, படம் ஓடுங்க, படம் டைட்டில் வரும், எல்லாம் வரும். அதை பார்த்தா அப்படியே அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். ஓகே, ஆனால் விஷுவலாக இருக்காது, ஆடியோ மட்டும் தான் கேட்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ யூடியூப் பிரீமியம்ல என்ன பண்ணுறேன்னா, பழைய படம்லாம் இருக்குல்ல, பிஸ்தா, உள்ளத்தை அள்ளித்தா, உனக்கு இல்லை உனக்காக, கார்த்திக் கவுண்டமணி, ஆமாம் அவங்களோட கார்த்திக் கவுண்டமணி காமெடி, அது சுந்தர் சி, இந்த காம்பினேஷனுக்கான வரிசையாக ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி இருக்கும். ஒரு படத்தை போட்டீங்கன்னா நீங்க ஆக்சுவலா என்ன அதுவே 2.5 மணி நேரம் ஓடும், ஓட்டுறதுக்கு மனசே வராது. பாட்டும் நல்லா இருக்கும், காமெடி அல்ட்டியா இருக்கும், முடிகிற வரைக்கும் ஓடுமா. அப்ப என்ன நீங்க ஒரு 4 மணி நேரம் சைக்கிள் ஓட்டணும்னு நினைச்சீங்கன்னா 100 கிலோமீட்டர் ஓட்டும் போது ஒரு 1.25 படம் 1.5 படம் பார்த்துருவீங்க. சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். அதை பாக்குறீங்களா, கேட்குறீங்க, ஆல்ரெடி கேட்டு பழகினது வேற. செம்ம ஃபன்னா இருக்கும், செம்ம ஜாலியா இருக்கும், ஓட்டிட்டு இருப்பீங்க, தனியா சிரிச்சிட்டு இருப்பீங்க, அது ஃபன்னா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு ஒரு சில கண்டென்ட்ஸ். அதே மாதிரி அந்த 2K கிட்ஸ் நாங்களும் எங்களையும் சேர்த்துக்கங்க அப்படிங்க கட்டாயமா. ஏன்னா உங்களோட பீரியட்ல தான் கீபேட்ல இருந்து டிஸ்பிளே. அப்போது அந்த 90s இருந்த ஒரு சிலர்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, இது என்னப்பா ஃபுல்லாக டச்சுன்றாங்க, அந்த டச்சில் எப்படிப்பா கால் பண்ண முடியும், எப்படிப்பா மெசேஜ் பண்ண முடியும்னு 80s and 90s இருந்த அதுக்கும் முன்னாடி இருந்தவங்கலாம் கேட்டாங்க. இன்னைக்கு வந்திருக்கிற பசங்க, என்னோட பொண்ணு என்ன கேட்குறான்னா, என்னப்பா கீபேட் ஃபோனு, இதில் எப்படிப்பா டைப் பண்ணி நீ மெசேஜ் பண்ண, மாறி இருக்கா? ஸோ இந்த மாற்றத்தை 2K கிட்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லை? ஆமாம், அவங்க வந்து கிட்ஸாக இருந்திருப்பாங்க. ஆமாம், கிட்ஸாக இருந்திருப்பீங்க. அவங்களுக்குலாம் வந்து கீபேட் இதுலேயும் வந்து மெசேஜ் வேகமாக அடிக்க தெரியும், டச்லேயும் வேகமாக. இப்போ அதெல்லாம் வந்து 90s தான், அதெல்லாம் 90s தான். 80s and 90s தான் கீபேட்ல வந்து பூந்து விளையாடுறதுக்காக. வந்து என் தங்க என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பா, இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இருக்கிற 12 கீழே டக்கு 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 டக்குன்னு மெசேஜ் அங்கே போயிட்டு இருக்கும். ஆமாம், உண்மைதான். அது எப்படி அடிக்கிறானே தெரியாது, கேட்டால் ஒரு தப்பு இருக்காது. இல்ல அதெல்லாம் வந்து பழகிடும், அப்படியே பிரெயின்ல வந்து மசில் மெமரியோட சேர்ந்து பிரெயின்ல அப்படியே உட்காந்து கரெக்ட். ஏன்னா ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ 2K அப்படின்னும் போது என்ன ஆயிடுது, இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு அந்த கீபேட்ல எப்படி மெசேஜ் அடிக்கிறதுன்னு தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுங்க, அந்த 2K அப்புறம் பிறந்தவங்களுக்கு? 2010ல இருந்து பிறந்தவங்க, இல்ல வேணாம் 2004ல இருந்து பிறந்தவங்க, 2004 20 இயர்ஸ். ஏன்னா என்ன ப்ராப்ளம் சொல்றேன், அவங்க நார்மலா எல்லாருக்கும் ஃபோன் ஆக்சஸ் 10 வயசுல வச்சுக்கோங்க. 2004 2005ல இருந்து பிறந்த எல்லாருக்குமே இந்த பூமர் சீரிஸ் எப்படி இருக்கும்னா, அட போடா இன்னும் கீபேடை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, கீபேட் அப்படி இருக்கும், நினைக்க மாட்டாங்க. இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சுக்கிறாங்க. ப்ராப்ளம் என்னன்னு சொல்றேன், நார்மலா வந்து இப்போ என் பையனுக்கே நான் ஃபோன் கொடுக்குறேன்னு வைங்களேன், கம்யூனிகேட் பண்றதுக்கு வேலையே கிடையாது. ஆமா, என்ன யாரு கூட பேச போறேன், அதான் நான் ஸ்கூல்ல எவ்வளவு நேரம் பார்த்துட்டு வந்தேன், இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மனநிலை. ஸோ அப்போ நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, 2000ல் பிறந்தவங்களே கூட 2010 போது 10 வயசு. அப்போ 2010, அதாவது 10 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்ன்றது ரொம்ப மினிமலாக இருக்கும். அந்த டைம்லேயே என்ன ஆயிடுச்சுன்னா டச் ஸ்கிரீன் ஃபோன் வர ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ இப்போ இவங்க கையில் பட்டன் ஃபோனே கொடுத்தீங்கனால என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா ஸ்னேக் கேம் விளாண்டு வச்சிருவாங்க ஓரமா. மெசேஜ் அனுப்புறதுக்குலாம் வேலை வந்து ரொம்ப மினிமல். பட் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கு. எது வரைக்குமே நான் சொல்லணும்னா 2011 மேரேஜ் ஆகும்போது அப்போதான் வந்து டூவல் சிம் வந்து பூம்ல இருக்கு. 2008 2009 தான் சைனீஸ் போனு 3 சிம் 4 சிம் பெரிய கொரியன் செட் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறமா தான் 2011 தான் வந்து 2.3.6 2011 எனக்கு தெரிஞ்சு. அப்போ வரைக்குமே சிம்பியன் மொபைல் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போது என்னோட ஒய்ஃபுக்கு நான் வந்து கிஃப்ட் பண்ணுறதே N8 கிஃப்ட் பண்ணுறேன். ஒரு சாம்சங் மொபைல் 3212 டூவல் சிம். அப்போவே 2 சிம்லேயும் இன்கமிங் கால் வந்தால் அது ஒரு ஃபோன் தான். அந்த ஃபோன் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு அப்புறம் N8. அப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மொபைல் வந்து ஒரு எல்லாமே சிங்கிள் சிம்ங்கிறதுனால E72 ஒன்று, அதுக்கப்புறம் E7 ஸ்லைட் பண்ணலாம். ஆமாம், அது ரெண்டு யூஸ் பண்ணிட்டு E7லேருந்து நான் N8க்கு மாறினேன். மாறிட்டு அதுதான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வைஃபை என்ன சொல்லுவாங்கன்னா, நீ 2014 வரைக்குமே நீ வந்து எல்லாமே எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன்னா அப்போ வரைக்கும் நான் ஆண்ட்ராய்டு பேசிக் ஆண்ட்ராய்டு 2013 தான் ஸ்விட்ச் ஆகிறேன். டூஎஸ் கீபேடோட வரும், குவாட்டி கீபேடோட. எனக்கு பிளாக்பெரி வாங்கணும்னு ஆசை. பிளாக்பெரி ரேட் ரொம்ப ஜாஸ்தி. இது 12,000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ அதனால் இந்த மொபைல் வாங்கிக்கிறேன். 2 சிம்மு போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கார்பி அதெல்லாம் வருது. அதுக்கப்புறமா தான் வருது. அப்போ படா OS இருக்குது இல்லையா? ஸோ அந்த பீரியட் அப்போல்லாம் வரைக்கும் கூட நம்ம வந்து பெரிய சோஷியல் மீடியாவில் அப்படியெல்லாம் இருக்கல. 2015 2016க்கு அப்புறமா தான் ரொம்ப சிவியராக சோஷியல் மீடியா பக்கம் போகிறது. அது காரணம் என்னன்னா அப்போ தான் 4G எவால்வ் ஆகுது. 4G அப்போ தான் எவால்வ் ஆகுது. அப்போ தான் யூடியூப்குள்ளே நம்ம யூடியூப்பில் சேனல் ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஜியோ ஓசியில் நெட்டு கொடுக்குறான். ஆமாம், 2014 ஜியோசியில் நெட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்ல. அப்போ இல்லை, இந்த 16 தான் பீக்கு தான் அப்போ தான். ஸோ அப்போது வந்து என்னென்னா ஏகப்பட்ட இப்போ அப்படிலாம் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கெலாம் வந்து சிம்மு கொடுக்கும்போது என்னோட ஆதார் கார்டு வச்சு ஒரு 6-7 பேர் வாங்கியிருந்தாங்க. இப்போ அந்த சிம்மெல்லாம் என்ன இருக்குன்னே தெரியல. காலாவதியாக இருக்கும். அதெல்லாம் செத்து போயிடும் ப்ரோ. 2 மாதம் 3 மாதம் மானிட்டர் பண்ணுவாங்க. எதுவுமே நடக்கல, எந்த ஃபோன்லையும் அது போடல. அவங்களாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நேம் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை மாற்றணும்னா உங்கள் ப்ரூஃப் வேணும்ல. கொடுத்து 2-3 பேர் அப்படி மாற்றினாங்க. ஒரு நம்பர் மட்டும் மாற்ற முடியல. ஸோ அந்த மாதிரி நிறைய அப்போல்லாம் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. அப்படி தான் இருந்தது. ஸோ அதான் இப்படி காலங்கள் போணுச்சுங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இது ரிலவெண்ட்டாகவே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. இந்த சோஷியல் ஆப்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லாத பட்சத்தில் பாருங்கள் எவ்வளோ தூரம் நம்ம வந்து எவ்வளோ விஷயங்கள் பேசிட்டோம். ஸோ இதே மாதிரி சோஷியல் ஆப் இல்லாமல் இருக்கும்போது இல்லாட்டி உருப்படியான ஒரு சோஷியல் ஆப் வந்தால் எப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில டாபிக்ஸோட நம்ம திரும்பியும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள் காமேஷ் சிவபரணி பார்க்கலாம். வேறு என்ன டாபிக் பேசலாம்னு சொல்லுங்கள். பாய்.